11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.11 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது 256 பவர் -1/2, இதனுடைய அடுக்கு -1/4, அடுத்ததோட அடுக்கு பவர் 3 என கொடுக்கப்பட்டுள்ளது. a பவர் m பவர் n அடுக்குகளில் இருந்ததுன்னா a பவர் mn அடுக்குகள் ரெண்டையும் பெருக்கிக்கலாம். இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகள் அடுக்குகளில் இருந்தாலும் அதெல்லாம் பெருக்கிக்கலாம். எனவே 256 பவர் -1/2 பெருக்கல் -1/4 பெருக்கல் 3 மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 256 பவர் -(-) 1 பெருக்கல் 3 பை டினாமினேட்டர் மதிப்பு 2 பெருக்கல் 4 8. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய 256 பகா எண்களால் வகுத்துட்டு வரோம் அப்படின்னா 256ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண், 2ஆல் வகுபடும். 2ஆல் வகுத்துட்டோம்னா 1 2 2 5ல் 2 2 4 மீதி 1 16ல் 8 2 16. இதை 2ஆல் வகுக்கிறோம்னா 6 2 12 4 2 8. திரும்ப 2ஆல் வகுத்துட்டோம்னா 3 2 6 2 2 4 பை 2 1 2 2 மீதி 1 16 பை 8 2 16. டினாமினேட்டர் மதிப்பு 2ஆல் வகுத்துட்டோம்னா 4 2 8. 2ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 2, 2ஆல் வகுக்கிற மதிப்பு 1. அப்போ 2ஆல் எத்தனை முறை வகுக்கப்பட்டு இருக்குன்னா 256 8 முறை வகுக்கப்பட்டு இருக்கு. எனவே 256 என்பது 2 பவர் 8 ஆகும். பை 3/8. 8 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது 2 பவர் 3. 2 பவர் 3 அப்படின்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 3 முறை பெருக்கிக்கிறோம். 2 2 4 4 2 8 என்பது தேவையான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.